விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் செய்யக்கூடிய 10 தவறுகள் பற்றி பார்க்க போகிறோம். முக்கியமாக நம்ம நாட்டு விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, கடுமையாக வயலில் உழைக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் போதிய அளவு மகசூல் நல்ல வருமானம் கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதுக்கான காரணம் வந்து அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள், விவசாயத்தில் வந்து கடைப்பிடிக்க வேண்டிய முறைகள் என்ன அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதில் முதலாவது வந்து பார்த்திங்கன்னா மண் பரிசோதனை செய்யாமல் பயிரிடுதல். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து அவங்களுடைய மண்ணை வந்து பரிசோதனை பண்ணியிருக்க மாட்டாங்க. சமீப காலமாகவே மண் பரிசோதனை செய்திருக்க மாட்டாங்க. அப்படி மண் பரிசோதனை செஞ்சோம் அப்படின்னா அதில் நம்ம மண்ணில் வந்து எந்தெந்த சத்துக்கள் வந்து அதிகப்படியாக இருக்குது, அது மாதிரி எந்தெந்த நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்குது, எந்தெந்த உர அளவுகள் எந்தெந்த அளவில் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம மண்ணுக்கு ஏற்ற, நம்ம மண் தன்மைக்கு ஏற்ற பயிர் வகைகள் என்னென்ன பயிர் வைக்கலாம் அப்படின்றத பற்றியும் அதில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பயிர் வைக்கிறது முதலாவது விஷயம். ஸோ இதன் மூலமாக வந்து மண் பரிசோதனை செஞ்சு நம்ம பயிர் வைக்கிறது மூலமாக விவசாயத்தில் ஏற்படக்கூடிய இழப்புகளை நாம் தவிர்க்கலாம். இது முதலாவது. ரெண்டாவது வந்து பொருத்தமில்லாத பயிரை தேர்ந்தெடுத்தல். பொருத்தமில்லாத பயிர் அப்படின்னா நம்ம வந்து காலங்காலமாக பயிர் வைக்கும்போதே நமக்கு தெரியும் நம்ம மண்ணில் வந்து இந்த பயிர் நல்லா வரும், இது நல்லா வராது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மண்ணினுடைய தன்மை வந்து இப்படி இருக்குது, களித்தன்மையாக இருக்குது, மணல் பாங்கான பூமியாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பயிர் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏற்படக்கூடிய இழப்புகள், விவசாய இழப்புகளை குறைத்து குறைந்த செலவில் அதிக லாபங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து லாபகரமான தொழிலாக விவசாயத்தை வந்து செய்ய முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு மீறிய ரசாயன உர பயன்பாடு. இது வந்து பெரும்பாலான விவசாயிகள், நிறைய விவசாயிகள் செய்யக்கூடிய ஒரு தவறு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரசாயன உரங்களை வந்து அதிக அளவில் பயன்படுத்துவது. குறிப்பாக வந்து நானே நிறைய வயல்களில் பார்த்துருக்கேன். சேறு கலக்கும்போது, அதாவது நடவின் போதே வந்து அவங்க வந்து அடியில் போடுற உரம், அந்த அடி உரமாக போடும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த பயிர் வைக்கிறதுக்கு முன்னாடி, பயிர் நடவுக்கு முன்பாகவே வந்து ஏக்கருக்கு 3 மூட்டை அல்லது 4 மூட்டை அளவுக்கு ரசாயன உரங்கள், குறிப்பாக வந்து காம்ப்ளெக்ஸ் உரங்களை வந்து அதிக விலை கொடுத்து வயலில் இடுவது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மண்ணினுடைய தன்மை மாறுவது மற்றும் வந்து சுற்றுச்சூழல் வந்து கெட்டு போவது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து அதிகப்படியான செலவினங்கள், விவசாயத்தில் அதிகப்படியான செலவுகள் வருது, ஆனால் அந்தளவுக்கு லாபங்கள் வருவதில்லை. இது வந்து மண்ணையும் கெடுத்துருது. இது வந்து 3வது விஷயம். அப்புறம் 4வது வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லிகளை சரியான முறையில் பயன்படுத்தாமல் இருப்பது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லிகளை வந்து சரியாக பயன்படுத்தாமல் இருப்பாங்க. அதாவது வந்து எந்த பிரச்சனை, என்ன பூச்சி, அதுக்கு எந்த மருந்து கொடுத்தா கரெக்டாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு, அல்லது வந்து சரியான கடையை தேர்வு செய்து, அல்லது சரியான மருந்து விற்பனையாளரை தேர்வு செய்து நம்ம கொடுக்குறது மூலமாக என்ன பிரச்சனை அப்படின்றத வந்து அக்யூரேட்டாக பார்த்து அதுக்கு தேவையான தகுந்த டோஸ். உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு 25 to 30 மில்லி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா